எழுத்தாளர்களுக்கு கதை கரு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா இடத்துலேருந்தும் நமக்கு கதை கரு கிடைக்கும். அதுக்கு நம்ம ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு தேவை. நம்ம விழிப்புணர்வோட சேர்ந்து நம்ம சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கதை கரு கிடைச்சிரும். இந்த கதையை நம்ம திரைக்கதையை மாற்றுறதுல தான் நமக்கு மற்ற உபகரணங்கள்லாம் நமக்கு தேவையே தவிர, மற்றபடி கதை கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு நம்மளை சுற்றி நூற்றுக்கணக்கான கதை கருக்கள் நம்மளை சுற்றி இருக்கும். இப்போ ஒரு தனி மனிதனுக்கு ஒரு கற்பனை இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு, நான் விண்வெளிக்கு போனால் நான் என்ன செய்வேன், நான் செவ்வாய் கிரகத்துக்கு போனால் நான் என்ன செய்வேன் அப்படின்லாம் கற்பனை இருக்கும். அந்த கற்பனையை பயன்படுத்தி எழுதலாம். இது ஒரு விதமான கதை கரு. அப்புறம் அவர்களுக்குண்டு ஒரு அனுபவம் இருக்கும். இவ்வளவு வருடங்களாக நான் என்னென்னலாம் செஞ்சுருக்கேன், சின்ன வயசுல என்ன பண்ணேன், பள்ளிக்கூடத்தில் என்ன பண்ணேன், கல்லூரியில் என்ன பண்ணேன், திருமணம் ஆனதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், இப்படிலாம் அவங்களுக்கான அனுபவங்கள் இருக்கும். இதுக்கு பிறகு மற்றவர்களுடைய அனுபவங்கள் இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கதை கருக்கள் கிடைச்சிடும். இந்த கதை கருவை நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பிளாட் ஸ்ட்ரக்சருக்குள்ள கொண்டு வரணும். இந்த பிளாட் ஸ்ட்ரக்சர்னா என்ன அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் சம்பவங்கள்னா என்ன, அப்புறம் கதாபாத்திர வடிவமைப்பு, அப்புறம் எமோஷன்ஸ். இந்த கதை கரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 விதமான லேயர்லேருந்து மனிதருக்கு கிடைக்குது. ஒன்று சுயம், அவனுடைய தனிப்பட்ட அனுபவங்கள் கற்பனைகள் சார்ந்து கிடைக்கும். இரண்டாவது தன்னுடைய குடும்பம், நண்பர்கள், அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய வட்டம், இரண்டாவது வட்டம், இதன் மூலமாக கிடைக்கும். மூன்றாவது வட்டம் சமுதாயம், அப்புறம் பொழுதுபோக்கு சாதனங்கள், அப்புறம் சமூக வலைத்தளம், இதுலேருந்து கிடைக்கும். இப்போ முதல் தனிப்பட்ட அனுபவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்ணை மூடிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்குள்ள என்னென்ன சம்பவங்கள்லாம் நம்ம வாழ்ந்திருக்கோமோ அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வரும். இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு கிளைக்கதையோ இல்லை இதுவே நமக்கு ஒரு முதல் தரமான கதையோ கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இரண்டாம் கட்டம் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள். இப்போ என்னுடைய பாட்டியை நான் உட்கார வச்சு பல நாட்கள் கதையை கேட்டிருக்கேன், அவங்களுடைய அனுபவங்களை நான் கேட்டிருக்கேன், அதெல்லாம் நான் குறிப்பெடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதெல்லாம் என்னுடைய கதைகளில் முக்கிய கதாபாத்திரமாக வரணுமா இல்லை துணை கதாபாத்திரமாக வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு செஞ்சுக்கலாம். இப்போ மூணாவது வட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமுதாயம், அதுக்கப்புறம் சமூக வலைத்தளங்கள். இப்போ ஒவ்வொரு நாளும் நம்ம சமூக வலைத்தளங்களில் அவ்வளோ விஷயங்கள், புரளைகளும் வருது, உண்மையும் வருது இல்லையா? இப்போ அதெல்லாம் நம்ம எடுத்து வச்சு நம்மளுடைய தனிப்பட்ட அனுபவம், நம்மளுடைய குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்களோட அனுபவம், அப்புறம் அந்த சமூக வலைத்தளம், சமூகத்தோடைய அனுபவம், இது எல்லாம் ஒரு கூட்டு முயற்சியை நம்ம எடுத்து இதுலேருந்து நம்மளோட ஒரு கதையை உருவாக்க முடியுமா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு செய்தித்தாளில் அமெரிக்காவிலேருந்து இந்தியர்களை திருப்ப அனுப்புகிறாங்க அப்படின்னு ஒரு கதை கரு இருக்குது அப்படின்னா, இந்த கதை கருவை நான் எந்த கோணத்தில் நான் வைக்கணும்னு நினைக்கிறேன், இப்போ அதில் என்னுடைய கதாபாத்திரம் என்ன செய்யுது, இது நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா ஒரு கதை கருலேருந்து என்னால் ஒரு பிரம்மாண்டமான கதையை உருவாக்க முடியும். இப்போ நான் ஒரு குறுங்கதை எழுதுகிறேன் அப்படின்னா, என்னுடைய மகன் அமெரிக்காவில் இருக்கான். இப்போ அவன் திரும்ப அனுப்பப்படுறான், ஆனால் அவனுடைய செல்ஃபோன் ஒர்க் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன பதட்டத்தில் இருப்பேன், அப்போ என்னுடைய பதட்டம் என்ன, என்னுடைய மகனுடைய பதட்டம் என்ன, அவனை என்னால் தொடர்பு கொள்ள முடியல, ஆனால் என்னுடைய மகனின் நண்பர்களை என்னால் தொடர்பு கொள்ள முடியுது, அவங்களுக்குள்ள பேசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அப்படிலாம் வச்சு என்னால் இது ஒரு கற்பனையாக என்னால் எழுத முடியும். ஆனால் உண்மையாக எனக்கு ஒரு அமெரிக்காவில் மகன் இல்லாமல் போகலாம். ஆனால் இது எல்லாமே என்னுடைய கற்பனை மூலமாக தான் ஒரு உண்மையான செய்தியோட அடிப்படையில் ஒரு கதையை எழுத முடியுது. அப்போ ஒரு கதையோட கரு எனக்கு செய்தித்தாள் மூலமாக கிடைச்சாலும், சமூக வலைத்தளம் மூலமாக கிடைச்சாலும், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக கிடைச்சாலும், அதை முதல்ல நான் ஒரு குறிப்பு எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நான் என்னவாக இருக்கிறேன், நான் தான் அந்த கதாநாயகனா இல்லை நான் கதாநாயகனோட ஒரு துணை கதாபாத்திரமா, இப்போ இந்த கதாபாத்திரத்தோட நோக்கம் என்ன, என்னுடைய நோக்கம் என்ன, இதெல்லாம் நான் சரிவர எழுதிட்டேன் அப்படின்னா இந்த கதை கருவை முதல் நிலையாக ஒரு டிராஃப்டிங் மெத்தடில் என்னால் ஒரு கதையாக மாற்ற முடியும். ஸோ கதை கருவிலேருந்து கதையாக நீங்கள் மாற்றுறதுக்கு
உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, முதல் விஷயம் உங்களுக்கு கற்பனை வளம் தேவை. எந்த மாதிரியான கதாபாத்திரங்களையும் எந்த மாதிரியான சூழ்நிலைகளையும் போட்டுட்டு அதுலேருந்து சம்பவங்களை எடுக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வேணும். ஸ்கிரிப்ட் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக. ஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்மளால் ஒரு திரைப்படத்தை எடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது அப்படின்றது தான் என்னுடைய பதிலாக இருக்கும். திரைப்படம் மட்டும் இல்லை, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அன்றாடம் நமக்கு வந்து ஒரு ஸ்கிரிப்ட் தேவைப்படுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம வீட்டில் ஒரு விருந்தாளி வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா வாங்க உட்காருங்க, என்ன சாப்பிட்றீங்க, அத்தை எப்படி இருக்காங்க, அப்புறம் அக்கா எப்படி இருக்குது, இந்த மாதிரியான ஸ்கிரிப்ட் எல்லாம் நமக்கு வந்து தேவைப்படுது. நம்மளுடைய நிஜ வாழ்க்கையிலையும் மற்றவர்களோட நம்ம பேசி நம்முடைய காரியங்களை சாதிச்சுக்கிறதுக்கு, மற்றவங்களுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறதுக்கு நமக்கு ஸ்கிரிப்ட் தேவை. அப்போது நிஜ வாழ்க்கையிலையும் நமக்கு ஸ்கிரிப்ட் தேவை அப்படின்னா திரைப்படங்களுக்கு ஏன் இருக்கக்கூடாது? இப்போ எங்கே நம்ம நிஜ வாழ்க்கையில் தடுமாறுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கிட்ட நம்ம என்ன பேசுறதுன்னு தெரியலையே அப்படிங்கும்போது தான் நம்ம தடுமாறுவோம். அப்போது ஸ்கிரிப்ட் இல்லாமல் நம்ம ஒரு குறும்படமோ திரைப்படமோ எடுக்க போகும்போது நம்ம பல பிரச்சனைகளை நம்ம சந்திப்போம். என்னுடைய கல்லூரியில் ஒரு மாணவர் வந்து திரைக்கதையை கற்றுக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் திரைப்பட ஸ்கிரிப்டே இல்லாமல் ஒரு குறும்படத்தை வந்து என்னால் இயக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போனாங்க. அப்போது அவங்களுடைய நண்பர்கள்லாம் ஒன்று கூட்டி, நீ வந்து இந்த கதாபாத்திரம் நீ இது நடி, நீ அந்த கதாபாத்திரம் நீ அது நடி அப்படின்னு சொல்லிட்டு வாய் வாடியாக சொல்லிட்டாங்க. அப்புறம் கேமராமேனுக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஆக்ஷன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் யாருக்கு என்ன நடிக்கிறது, எப்போ நடிக்கிறது அப்படிங்கிற விஷயம் தெரியல. கேமராமேனுக்கு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எப்போ கட் பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஏன் இந்த மாதிரி நடிச்சிங்க அப்படின்னு போய் இந்த மாணவர் கேட்கும்போது, நீங்கள் எனக்கு சொல்லி கொடுக்கல, இந்த கதாபாத்திரத்தோட தன்மை என்ன அப்படின்னு எழுதி கொடுக்கல, டைலாக் என்ன அப்படின்றதும் சொல்லலை அப்படின்னு சொல்லும்போது என்னுடைய மாணவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதுதான் சொன்னனே, ஒரு நண்பன் அந்த நண்பனை ஏமாத்துற இன்னொரு நண்பன், நீ வந்து ஏமாளி, அவன் வந்து உன்னை ஏமாத்துறவன், சரி இதெல்லாம் சரி, அப்போ நான் என்ன பேசணும் அவன் என்ன பேசணும் அப்படின்னு கேட்கும்போது தடுமாறிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் வந்து அந்த படிப்படிப்பே அப்படியே நின்றுடுச்சு. அப்போ திரும்ப வந்து வகுப்பில் அந்த நபர் வந்து அழுகுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டால், என்னால் வந்து சரியாக இயக்க முடியல, என்னால் பெரிய இயக்குனராக ஆக முடியாது அப்படின்னு அழுதாங்க. அப்போ நான் வந்து என்ன சொன்னேன்னா, உங்ககிட்ட ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ஒரு பெரிய இயக்குனராக ஆக முடியும். அப்போ ஸ்கிரிப்டோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்ட சொன்னதுக்கப்புறம் ஒரு பேப்பர் எடுத்தாங்க. பேப்பர் எடுத்ததுக்கப்புறம் அவங்க மனசில் இருக்கிறது எல்லாமே அதில் எழுதுனாங்க. எழுத தான் அவங்களுக்கு என்ன வருதுன்னா கேள்விகள் வருது. இந்த சம்பவத்துக்குள்ள ஏன் இந்த கதாபாத்திரம் இருக்கணும், அப்போ இந்த கதாபாத்திரம் வேற மாதிரி அவங்களுடைய பரிணாமத்தை கொடுக்கலாமா, இல்லை இதே மாதிரியே பேசலாமா, அப்போ இந்த சம்பவங்கள் இப்படி இருக்கு அப்படின்னா என்ன மாதிரியான உணர்ச்சிகளை வந்து அந்த சூழ்நிலைக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து அந்த மாணவருக்கு நல்லா தெரிஞ்சுது. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த மாணவர் வந்து சரியான முறையில் திரைக்கதை எழுதினார். எழுதுனதுக்கு அப்புறம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வச்சு வேற வேற கோணத்தில் இதே கதையை எப்படியெல்லாம் வந்து எழுதலாம் அப்படிங்கிறதும் அவங்களுக்கு நான் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஸ்கிரிப்டோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றது அவங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ 1902 வரையிலும் பார்த்தீங்கன்னா திரைப்படங்களில் பெருசாக ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. எல்லா திரைப்படங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குறும்படத்தை விட ஒரு சிறிய அளவு நேரம் தான் ஓடுனுச்சு. ஒரு 30 செகண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வரையிலும் தான் உங்களுக்கு திரைப்படம் அப்படின்னே அந்த காலத்தில் வந்து அவங்க நினச்சாங்க. ஒரு ரயில் வந்து தன்னை நோக்கி வர்றது, அப்புறம் வந்து ஒரு பூந்தோட்டத்தில் வந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்கிறது, இப்படி தான் வந்து ரேண்டம் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்படி தான் வந்து 1902 வரையிலும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. 1902 தான் ஜார்ஜ் மில்லிஸ் வந்து ட்ரிப் டு த மூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுக்கிறாரு. அது எடுக்கிறதுக்கு அவருக்கு பொருட்செலவு மட்டும் இல்லை, நிறைய உடல் உழைப்பும் தேவைப்பட்டுச்சு. அப்போது இந்த கிரகத்திலேருந்து பூமியிலிருந்து நிலாவுக்கு சென்று மீண்டும் இங்கே மனிதர்கள் வரப்போகிறாங்க. அப்போ இந்த அமைப்பு எப்படி இருக்கணும், நிலாங்கிறது எப்படி இருக்கணும், மனிதர்கள்லாம் இங்கேருந்து எப்படி அங்கே போகணும், மறுபடியும் அங்கேருந்து இப்படி இங்கே வரணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்கிரிப்ட் தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது ஜார்ஜ் மில்லிஸ் வந்து சில அனிமேஷனும் அந்த காலத்தில் அவர் பண்ணார். அப்படி பண்ணும்போது தான் அவர் வந்து என்ன சொன்னாருன்னா,
ஸ்கிரிப்ட் அப்படின்றது எவ்வளவு முக்கியம், முதல் காட்சி இது, ரெண்டாவது காட்சி இது, மூன்றாவது காட்சி இது அப்படின்னு நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்றத ஒரு பேப்பரில் எழுதி உலகத்துக்கு இன்னைக்கு வந்து மாடர்ன் ஸ்க்ரீன் பிளே நம்ம சொல்கிறோம் இல்லையா, இதுக்கு வித்திட்டவர் வந்து ஜார்ஜ் மில்லிஸ். அதனால ஸ்கிரிப்ட் அப்படின்றது நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மட்டும் இல்லை, நாம் இயக்க போகிற குறும்படங்கள்லையும் திரைப்படங்களுக்கும் மிகவும் அவசியம். ஒரு கதை கருவை நம்மளால் 15 செகண்ட் விளம்பரமாகவும் எடுக்க முடியும், இல்லை 15 நிமிட குறும்படமாகவும் எடுக்க முடியும், இல்லை 1 மணி நேரம் 50 நிமிடம் ஓடக்கூடிய திரைப்படமாகவும் எடுக்க முடியும். அப்போ ஒரு கதை கருவை 3 வடிவத்தில் நம்மளால் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்க முடியும். அதற்கு அந்த வடிவங்கள் வந்து நமக்கு வந்து துணை கொடுக்கணும். ஒரு 15 செகண்டில் ஒரு கதை கரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஷாம்பு அட்வர்டைஸ்மெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து ஒரு பெண் வந்து தயங்கி நிற்கிறா, பார்ட்டிக்கு ரெடி ஆகலை. இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து என்ன நீ வந்து ரெடி ஆகலையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இன்னைக்கு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு வரணும் பார்ட்டிக்கு, எனக்கு வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வர முடியாது அப்படின்றாங்க. அப்போது இதுக்கு என்ன பெரும் பிரச்சனை ஒன்றும் இல்லை, ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் யூஸ் பண்ணால் இதெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 15வது நிமிஷத்துக்குள்ளே இவங்க நான் ரெடி அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஸோ இது என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதுலேயும் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு முரண்பாடு இருக்குது, ஒரு முடிவு இருக்குது. இந்த பிரச்சனை, முரண்பாடு, முடிவு அப்படின்றது தான் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு ஃபார்மேட். 15 செகண்ட் ஆடாக இருந்தாலும் சரி, இல்லை 15 நிமிட குறும்படமாக இருந்தாலும் சரி, இந்த வடிவமைப்பை வந்து நம்ம சரியாக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதற்குள்ளே நம்மளால வந்து கதை எழுத முடியும். அப்போ ஒரு பிரச்சனை, இதோட தான் நம்ம வந்து ஒரு விஷயத்தை அணுக வேண்டியது இருக்குது. அப்போ பிரச்சனை அப்படின்றது தான் கதை கருவாக நம்ம இருக்கணும். இப்போது பிசிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபார்மேட்டை நான் ஆய்வு செய்கிறேன், ப்ராப்ளம் கான்ஃப்ளிக்ட் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இது மேலே வந்து என்னுடைய ஸ்ட்ரக்சரை வந்து நான் போடுறேன். ஐபிசிடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து நான் உருவாக்குறேன். இது வந்து என்னென்னா, ஐன்றது இன்ட்ரொடக்ஷன், பின்றது ப்ராப்ளம், சின்றது கான்ஃப்ளிக்ட், டீன்றது ஒரு ட்விஸ்ட்டு, ஆறுன்றது ஒரு ரெசல்யூஷன். அப்போ எல்லா அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, குறும்படமாக இருந்தாலும் சரி, திரைப்படமாக இருந்தாலும் சரி, எந்த விதமான ஒரு விஷயமா இருந்தாலும், அணுகுமுறையாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறோம். அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு அப்புறம் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பிரச்சனை என்னன்றது முன்னாடி நம்ம சொன்னால் மட்டும்தான் மக்களுக்கு ஓகே இதான் பிரச்சனை, இதை சார்ந்து தான் நாம் வந்து என்ன ரெசல்யூஷன்றதை பார்க்க போகிறோம் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் கான்ஃப்ளிக்ட்றது முரண்பாடு. அப்போ ப்ராப்ளமும் கான்ஃப்ளிக்ட்டும் வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் வேற. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகிறது அப்படின்னு தெரியாமல் போகிறது தான் கான்ஃப்ளிக்ட். அந்த முரண்பாடை யார் உருவாக்குறாங்க, யாரை எதிர்த்து யார் செய்கிறாங்க, இது வந்து நமக்கு ரொம்ப தேவைப்படுது. அதுக்கு பிறகு வந்து ஒரு ட்விஸ்ட் தேவை. இந்த ட்விஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த கதைக்களத்துக்கும் நம்ம சொல்லக்கூடிய ரெசல்யூஷனுக்கும் இதுதான் ஒரு பாலமாக அமையும். இந்த ட்விஸ்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு. நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு குறும்படமாக இருந்தாலும் சரி, இல்லை திரைப்படமாக இருந்தாலும் சரி, ட்விஸ்ட்டு கொடுத்து ஒரு ரெசல்யூஷன் கொடுத்தீங்கன்னா மக்கள் வந்து அதை சரியாக ஏற்றுப்பாங்க. இப்போ இந்த இன்ட்ரொடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் அந்த கதை களம் என்ன அப்படின்றத நம்ம சொல்லிடணும். ப்ராப்ளம் அப்படின்னா அந்த கதைக்களத்தில் என்ன ப்ராப்ளம் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு நான் விண்வெளிக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், அப்போ விண்வெளி சார்ந்த பிரச்சனைகளை தான் அங்கே சொல்லணுமே தவிர, இப்போ சமுதாயத்தில் என்ன பிரச்சனை இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, ஜாதி மதங்கள் இப்படி இருக்குது அப்படின்னு பிரச்சனையை சொல்ல முடியாது. விண்வெளியில் அந்த பிரச்சனை இல்லை. அதனால தான் விண்வெளி சார்ந்த பிரச்சனைகள் என்னென்ன வரும், அப்போ அங்கே விண்கல் வரும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒளிக்கதிர்கள் வரும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் எப்படி வந்து சமாளித்து நான் மறுபடியும் பூமிக்கு வரேன் அப்படின்றது தான் ரெசல்யூஷனாக இருக்கணும். அப்போ என்ன கதை கருவை எடுத்துக்கிறோமோ, என்ன கதை களத்தை எடுத்துக்கிறோமோ அதுக்கேற்ற கான்ஃப்ளிக்ட் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும், அதுக்கேற்ற ப்ராப்ளம் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும், அதுக்கேற்ற ரெசல்யூஷன் மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இப்போ தேவர் மகன் படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கதாநாயகன் விருப்பம் இல்லாமல் அவருடைய சொந்த ஊருக்கு ரயிலில் வருவார். இது வந்து தொடக்கம் அப்படின்னு வச்சுக்கோங்க. முடிவில் பார்த்தீங்கன்னா அதே ரயில் நிலையத்தில் கதாநாயகன் விருப்பம் இல்லாமல் அந்த இடத்த விட்டு போகிறாரு. அப்போது முரண்பாடு இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்ளத்தை சரியான முறையில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இது நம்ம சொல்லுவோம். இப்போ KGF 2ல் பார்த்தீங்கன்னா
சின்ன பையனா அம்மா கிட்ட வந்து கதாநாயகன் கேட்பாரு, அம்மா ஏன் அப்படி கடல் வந்து தக தகன்னு மின்னுது அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த அம்மா சொல்லுது வந்து, கடலுக்கு உள்ள வந்து தங்கம் நிறையா இருக்கு, அதனால தான் மின்னுது அப்படின்னு சொல்லுது. இப்போ கடைசி காட்சியில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள தங்கமும் இருக்கு, அந்த கடல் மினுமினுக்கவும் செய்யுது. இப்படி இந்த இன்ட்ரோடக்ஷனுக்கும் ரெசல்யூஷனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய சம்பவங்களின் கோர்வைகள் தான் இந்த திரைக்கதை அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ நம்ம ஒரு கதை கருவை ஒரு வடிவமைப்புக்குள்ள கொண்டு வரதுக்கு நமக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா, இந்த மாதிரியான ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படுது. பிசிஆர் அப்படின்னு சொல்றது ஒரு விதமான ஃபார்முலா. இது வந்து நான் முன்னெடுத்து கொண்டு போற ஒரு ஃபார்முலா. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய ஃபார்முலாஸ் வச்சிருப்பாங்க. எந்த விதமான ஃபார்முலாஸ் இருந்தாலும் அதை வச்சு நம்ம சரியான முறையில் மக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய பாராட்டுதல்களை நம்ம வாங்கிக்கணும். கதைக்கும் கதை களத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நான் சொல்கிறேன். கதைங்கிறது ஒரு வரியிலையோ இல்லை ஒரு வாக்கியத்திலையோ நம்ம வந்து எழுதுகிறோம். கதை களம் அப்படின்றது சம்பவங்களின் கோர்வை. அந்த கதை எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றது தான் இந்த கதை களம். உதாரணத்துக்கு ஒரு காவல்துறை சார்ந்த கதை இருக்குது அப்படின்னா, அந்த காவல் நிலையம் எங்கே இருக்குது, அந்த சம்பவங்கள் எங்கெங்கெல்லாம் நடக்குது, அந்த காவல் நிலையத்திலிருந்து எவ்வளவு தூரத்தில் வந்து ஒரு சம்பவம் நடக்குது. உதாரணத்துக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் கான்ஃப்ளிக்டாக மாறுது அப்படின்னா, கதாநாயகன் காவல் நிலையத்திலேருந்து எங்கே போகிறான், அப்புறம் எங்கெங்கெல்லாம் போகிறான், யாரெல்லாம் சந்திக்கிறான், அவன் சந்திக்கிற இடத்துடைய தன்மை என்ன, இதெல்லாம் தான் ஒரு கதைக்களம். இப்போ இந்த கதைக்களம் நம்ப வைக்கக்கூடிய களமாக இருக்கணுமே தவிர இது வந்து ஒரு செயற்கையாக இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு அவதார் படத்துடைய புத்தகம் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய கோட்டூர்புரம் அண்ணா லைப்ரரியில் இருக்குது. அது உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கதைக்களம் கதை உலகத்தையே வந்து அவர் படைச்சிருப்பார். அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்கள், தாவரங்கள், அதற்கு வந்து அவர் கொடுத்துருக்கக்கூடிய பேர் என்ன, அந்த உயிரினங்கள் வந்து எப்படி வந்து நடந்துக்கும், கதாநாயகன் முதல்ல வந்து எங்கே இருப்பார், அதற்கு பிறகு காட்டுக்குள்ளே போகணுன்னா காட்டில் எந்த பகுதிக்கு போவார், அதன் பிறகு அவர் போகும் இன்னொரு இடம் என்ன, அந்த இடத்துல தான் கதாநாயகி முதல் முறையாக அவர் வந்து சந்திக்கிறாரு. அதன் பிறகு வந்து கதாநாயகி அவருடைய கூட்டத்துக்கு வந்து அந்த கதாநாயகனை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்போ வேற ஒரு இடமா இருக்குது. அப்புறம் மறுபடியும் இவர் இந்த ஆராய்ச்சி கூடத்துக்கு வராரு. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த கதை வந்து சம்பவங்களுக்குள்ள நகருது. சம்பவங்களுக்குள்ள மட்டும் இல்லாமல் இடம் தேவைப்படுது, இடங்கள் தேவைப்படுது. அப்போ நம்மளுடைய கதையில என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல களம் தேவை. அந்த களத்தில் வந்து எங்கெங்கெல்லாம் இந்த கதை வந்து நகரப்போகுது. ஒரு பஜார் இருக்கா, அந்த பஜாரில் என்ன மாதிரியான கடைகள் இருக்குது, அது வேணுமா, அதை எடுத்துக்கலாம். ஒரு ஹாஸ்பிட்டல் வேணுமா, அந்த ஹாஸ்பிட்டலில் என்ன மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்கணும், அது நமக்கு தேவையா, சின்ன கிளினிக்கா இல்லை பெரிய ஹாஸ்பிட்டலா. அதுக்கு பிறகு இந்த கதைக்களத்தில் நமக்கு வந்து கடைகள் வேணுமா, இல்லை ஒரு டெலிஃபோன் பூத் வேணுமா, இல்லை வந்து ஒரு குடவுன் வேணுமா, இல்லை வெட்ட வெளி வேணுமா, இது எல்லாமே இந்த கதைக்கு தேவையான சம்பவங்களை வந்து நம்ம உருவாக்கி வச்சுக்கணும். ஒரு கதைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 விதமான சம்பவங்களை உருவாக்கி வச்சுக்கணும். அதில் நீங்கள் 60 தான் பயன்படுத்தலாம், இல்லை 50 கூட பயன்படுத்தலாம். மீதி இருக்கிறதெல்லாம் வந்து உபயோகம் இல்லைன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. இவ்வளவு சம்பவங்கள் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நம்ப தகுந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை கொடுக்க முடியும். இப்போ இந்த கதைக்களம் இல்லாமல் எடுக்கக்கூடிய திரைப்படங்கள் மக்கள் மனசில் பெருசாக இடம் பிடிக்கிறது இல்லை. உங்களுக்கு தெரிஞ்ச திரைப்படங்கள், நீங்கள் பார்த்து பாராட்டிய திரைப்படங்களில் கதாநாயகன் எந்த ஊரில் இருக்கிறார், அவர் வந்து வேலை விஷயமா எந்த ஊருக்கு போகிறாரு, அப்போ இந்த ஊர்லேருந்து அவருடைய சொந்த ஊர்லேருந்து வேலை தேடி பயணம் பண்ணுற அந்த ஊர் எவ்வளவு தூரம் இருக்குது, அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும், இதெல்லாம் உங்களுக்கு திரைப்படத்தில் சரியாக காண்பிக்கப்பட்டிருக்கா. அதே மாதிரி நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம். இந்த களத்துக்கு வந்து செட்டிங்ஸ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. இந்த செட்டிங்ஸில் மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த செட்டிங்ஸ் தேவை. அதாவது இந்த ஊரில் இந்த மாதிரியான மனிதர்கள் தான் இருப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு சென்னையில் எல்லாரும் வந்து வெளிநாட்டு மக்கள்லாம் இருக்காங்க, இங்கே வந்து அவங்க வேலை செய்கிறாங்க அப்படின்னா அது என்ன மாதிரியான ஊர் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா. அப்போ சென்னையில் அந்த மாதிரியான ஒரு ஊர் இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்போ அது செயற்கையாக போயிடுது.
அப்போ இந்த கதை களத்துக்கு என்ன தேவைப்படுதுன்னா, நம்ப தகுந்த சம்பவங்கள் தேவைப்படுது, கால நேரங்கள் தேவைப்படுது. இரவு 8 மணிக்கு இந்த சம்பவம் நடக்குது அப்படின்னா பின்னாடி இருக்கக்கூடிய பேக்ரவுண்டு வந்து இரவு 8 மணி அப்படின்றத சரியா சொல்லணும். அதே மாதிரி மக்களுடைய கலாச்சாரம், இடம் இதுக்குள்ள கதை களத்துக்குள்ள வருது. சில திரை எழுத்தாளர்கள்லாம் நான் 16 மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் எழுதினேன், 70 மணி நேரத்தில் ஸ்கிரிப்ட் எழுதினேன், இல்லை 5 நாளில் எழுதினேன் இப்படிலாம் சொல்கிறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு என்னாலையும் எழுத முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எழுத முடியும், தாராளமாக எழுத முடியும். அதுக்கு வந்து பயிற்சி மிக மிக முக்கியம். இப்போ நீங்கள் ஒரு ஜிம்முக்கு போகிறீங்க, அங்கே மாஸ்டர் வந்து உங்களுக்கு ஒரு 10 நிமிடம் தான் சொல்லி கொடுப்பாரு. பிறகு அந்த எக்ஸசைஸை வந்து நீங்களே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த பயிற்சிக்கான நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் மனசில் வந்து நீங்கள் அந்த எக்ஸசைஸ்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அசை போட்டுட்டு நீங்கள் வந்து அந்த மாஸ்டர் இல்லாத நேரத்தில் செஞ்சு பார்க்கணும். அப்போ மாஸ்டர் தினமும் வரணும், உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், உங்கள் அருகிலே இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னா அது முடியாத காரியம். அந்த மாதிரி தான் திரைப்பட எழுத்துக்களும். உங்களுக்கு ஒரு சூட்சமம் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா அந்த ஆசிரியர் இருக்கும்போது மட்டும் இல்லாமல் ஒரு பயிற்சி பட்டறைக்கு வரீங்க, அங்கே ஒரு மணி நேரம் இருக்கீங்க, ஒரு நாள் இருக்கீங்க. அப்போ அந்த பயிற்சி பட்டறை முடிஞ்சு போனதுக்கப்புறம் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அந்த பயிற்சிகளை எடுக்கணும். எடுக்க எழுத தான் உங்களுக்கு இந்த கைவண்ணங்கள் வரும். இந்த பியூர் சினிமா சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் பண்ணுங்கள்.